இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இப்படி இருக்கிற நம்ம சப்ஜெக்டோட இந்த ஃபேஸை எப்படி மாற்ற போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற சில பேசிக்கான டூல்ஸையும் சில பேசிக்கான ஃபில்டர்ஸையும் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜே பிளாட்ஃபார்ம். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய போகிற சப்ஜெக்ட் இமேஜை அதில் லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களோட பேக்ரவுண்டில் ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்து கண்ட்ரோலோட ஜியை ப்ரெஸ் பண்ணுங்கள் அல்லது ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட பேக்ரவுண்டு. அதுக்கப்புறமா ஜஸ்ட் டூல் பாக்ஸில் போய்ட்டு ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். எப்போதுமே சைஸை ஒரு 20 அல்லது ஒரு 15 to 25 ரேஷியோக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்கள். ஹார்ட்னஸ் எப்பயுமே 20 to 30 ரேஷியோவில் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ ஜஸ்ட் இமேஜை ஜூம் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஹார்ஷஸான ஸ்பாட்ஸ் இருக்குது அதெல்லாம் இதை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட்டில் இப்படி இருந்த இமேஜை ஜஸ்ட் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இப்படி மாற்றிட்டோம். ஸோ இதோட இது நிற்க போகிறது இல்லை, இந்த ஸ்கின்னோட டோனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த லேயர் ஒன்று அகெயின் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை எடுத்ததை இன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்காக கண்ட்ரோலோட ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு விவிட் லைட்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் ஆப்ஷன், அதை ஃபில்டர் ஹை பாஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஹை பாஸை 0க்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமேஜ் கிளியராக விளங்கும். பட் அதை நீங்கள் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து ஒரு ப்ளர் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஹை பாஸ் மூலமாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட இமேஜில் இருக்கிற, அதாவது நம்மளோட சப்ஜெக்டோட ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் கிளியராக போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹை பாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை என்னோடய சப்ஜெக்ட் ப்ளர் ஆகிற அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இது 1.0 போதும். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ளர் ஆக போகுதுன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லெவலில் கீப்பப் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அகைன் ஃபில்டருக்குள்ளே போகிறேன். நம்மளோட ப்ளர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கேஷன் ப்ளரை கொடுக்குறேன். ஓகே, இந்த இதுலேயும் கேஷன் ப்ளர் கொடுத்துட்டு நீங்கள் டோட்டலாக 0க்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதை கூட்டும்போது இந்த இமேஜ் வந்து நல்ல கிளியராக இருக்குது. பட் இதை நீங்கள் கொஞ்சமாக குறைச்சி ஒரு 0.5க்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ஜெக்டோட டெக்ஸ்சர், அதாவது அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஒரு க்ளோ அண்ட் கிளியராக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் பாவிக்க போகிற ஒவ்வொரு இமேஜ், அதாவது ஒரு சப்ஜெக்டை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய சப்ஜெக்ட்டுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நான் 0 லெவலில் குறைச்சிட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிரெக்டாக போய் மாஸ்க் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஒயிட் மாஸ்க் ஆட் ஆகும். பட் நமக்கு தேவையானது பிளாக் மாஸ்க். ஸோ அண்டு கொடுத்துட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு நான் மாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பிளாக் மாஸ்க் ஆட் ஆகிடுது. அதே சமயம் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ரஷ் வந்து ஷாஃப்ட் ரவுண்ட் இருக்கணும், ஒப்பாசிட்டி 100, ஃப்ளோ 100 அண்ட் ஸ்மூத்திங் 100. இந்த 3 விஷயத்தையும் பார்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு அதே சமயம் உங்களோட லேயரில் மாஸ்கில் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ஜெக்டில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அதே சமயம் உங்களோட சப்ஜெக்டோட ஃபேஸ் வந்து இந்த க்ளோ அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரும் குட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் காய்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்த நம்மளோட சப்ஜெக்டை ஹீலிங் ப்ரஷ் டூலை வச்சு இப்படி மாற்றி ஃபில்டர்ஸ் அண்ட் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை வச்சு அதோட டெக்ஸ்சரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக இந்த இமேஜை கொண்டு வந்துருக்கேன். ஸோ இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸில் சந்திப்போம்.